அடுத்ததான் நம்ம சுகுணா திவாகர் வந்து பெரியார் இயக்கத்துக்குள்ளே இருந்து வந்துட்டு, அதாவது பெரியார் இயக்கத்துக்காரர்கள் இலக்கியத்துக்குள்ளே கான்ட்ரிபியூஷனு வச்சுக்கிறது இல்லை. எல்லா வாழ்க்கையும் மாற்றுவாங்க, எல்லா வாழ்க்கையும் போராட்டம் நடத்துவாங்க, எல்லா வாழ்க்கையிலையும் பண்பு மாற்றங்களையும் சிந்தனை மாற்றங்களையும் கொண்டுக்கிட்டு வந்தவங்க. ஆனால் இலக்கியத்தில் என்ன நடக்குதுன்றதுலேருந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க பெரியார் இயக்க தோழர்கள். பெரியார் இயக்கமும் கூட நான் வந்து பதிப்புத்துறைக்குள்ளே வந்ததுக்குள்ளே இவங்களை பதிப்பிக்கணும்னு ஆர்வத்தை தேர்வு செஞ்சுக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த பெரியார் உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, அடுத்த தலைமுறையில் அது என்னவா விளையுதுன்றத நிறைய எழுத்தாளர்கள் சிறுகதைகளா, கவிதைகளா, இலக்கியங்களா எழுதியிருக்காங்க. நவீன இலக்கியங்களுக்குள்ளே வேணால் அது விடுபடலாம், ஆனால் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சினிமாவில் எப்படி ஒரு பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து செல்வராஜ் வந்து எங்கேயோ சொல்லுவார், அந்த பெண்ணை சரிதாவை நீங்கள் எப்படி சோலை குயிலே காலை கைதிரேன்ற ஒரு பிரமாதமான மியூசிக்கல் இமேஜினரி சாங் அது. அந்த சாங்கை வச்சு இன்ட்ரோ பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து விஜயசாந்தியை இன்ட்ரோ பண்ணுறதோ புரட்சிகரமாக பெண்களை அறிமுகப்படுத்துறதோ தான். சைக்கிளில் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே போகிற ஒரு பெண்ணை போர்ட்ரைட் பண்ணுறது, ஒரு அழகான ஒரு மஞ்சள் வெயிலில் அதை வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப அழகியலோடு இருக்கும். என்னங்க நீங்கள் இடதுசாரி மரபுக்குள்ளே இல்லை எனக்கு பெரியாரோட பெண் தான் அவங்க அப்படின்னு நிற்பார். அதில் வசனமும் இருக்கும். அந்த அம்மா கிராமத்தை சீர்திருத்த போன ஒரு பெண் வந்து கடைசியில் ஒரு ஊர்லேருந்து ஒதுக்கி வச்சு ஊர்காத்தான்ன்ற ஒரு சமூகத்தோட ஊரில் இருக்கிற பண்ணையார்கள் பெரும்பாலான ஆட்கள் அந்த பெண்ணை அடைய முயற்சி கொண்டவங்க. அவங்க தன்னுடைய சிந்தனை அடிப்படையில் அந்த வாழ்க்கையை அந்த பெண்ணோட தேர்ந்தெடுத்துக்கின்னு வாழ்வாங்க. ஆரம்ப சுகாதார மையத்தில் குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான விஷயங்களில் போய் நின்று பாத்திரம் அது. இந்த மாதிரி நிறையா. ஆனால் இதெல்லாம் யாரோ வந்து போர்ட்ரைட் பண்ணியிருக்காங்க, லிட்ரேச்சராக மாற்றிருக்காங்க. ஆனால் அதை எடுத்து பேசுகிறது கூட நம்ம இயக்க தோழர்கள் இல்லை. அந்த மாதிரியான சூழல்களில் இலக்கியத்துக்குள்ளேயே பயணம் பண்ணலை நம்ம தோழர்கள்ன்ற இயக்கங்கள் நிறைய இருக்கும். நான் கூட நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்டு இருந்தேன், நிறைய வேறு விஷயங்கள் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இயக்கத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சேர்ந்த ஒன்று, அதோட வேலைப்பாடுகள் செயல்பாடுகளில் டே டு லைஃப்பில் பிரச்சாரகராக மாறுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்யும்போது எல்லாத்தையும் விட்டுட்டான். அதான் போராடுறோமே, அப்படி என்ன நம்ம இதை போய் எழுதிட போகிறோம் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டேன். ஆனால் தொடர்ந்து தனக்குள்ளே இருக்கிற ஒரு கவிதையை ரொம்ப அழகாக தக்க வச்சுக்கின்னு அவ்வப்போது நேர்த்தியான கவிதைகளை எழுதிக்கின்னு இருக்கிறவர் சுகுணா திவாகர். அதோடு இல்லாமல் அண்மையில் பெரியார் ஏன் நவீன இலக்கியத்திற்குள் பெரியாரை யாருமே விவாதிப்பதில்லை, பேசுவதில்லைன்ற ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். அதன் அடிப்படையில் பெரியாரோட நினைவு இதை ஒட்டி ஒரு பெரியாரோட பாதிப்பே இந்த சமூகத்துக்குள்ளே எப்படியா இருக்குதுன்றத ஒரு மிக முக்கியமான கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த விவாதங்களை நவீன கவிஞர்களை வச்சு தான் அவர் விவாதித்தார். இன்னும் இந்த நவீன கவிஞர்கள் வந்து யாருமே அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லலை, அந்த தர்க்கத்தையும் எதை வச்சும் அவங்க உடைக்கலை. அப்படியே தான் அந்த ஒரு சைலன்ஸை காப்பாற்றிக்கின்னு இருக்காங்க. அது மிக முக்கியமான தொகுப்பு. அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் என்ற ஒரு மிக முக்கியமான தொகுப்பு. அது கருப்பிரதிகளோட சிறந்த வெளியீடுகள் நெருக்கி பார்த்தோம்னா அதில் ஒரு முக்கியமான தொகுப்பாக அதை நான் கருதுகிறேன். அதோடு இல்லாமல் பெரியாரோட சிந்தனை மரபுன்றது வந்து மக்களை சொல்கிறத ஏற்றுக்கிறது கிடையாது. மக்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறது கிடையாது. இப்போ தீர்ப்பை ஒட்டி நிறைய பேர் பேசிக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை ஏற்கணும்ன்ட்டு. இந்த தேர்தல் தீர்ப்பை ஒட்டி மக்கள் தீர்ப்பை ஏற்கணும்னு வந்துக்கின்னு இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீமில் முதல்ல ஒரே ஒரு குரல், மக்கள் தீர்ப்பெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு பேசுகிற ஒரு துணிச்சலோடு அந்த உரையாடலில் அவர் தொடங்கி செய்வார். ஒரு பெரியார் மரபுக்குள்ளே நின்று இலக்கியவாதியாகவும் தொடர்ந்து செயல்பட்டுக்கின்னு இருக்கிற ஒரு நண்பர் சுகுணா திவாகர். அதே மாதிரி மதிவண்ணனோட எல்லா நிலைகள்லேயும் என்ன மாதிரி கூடவே இருந்திருக்காரு. அவருடைய
செக்குலியர் வரலாறு அவர் படிச்சுட்டு ஷேர் பண்ணிக்கின விஷயம் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. யாரும் பெரிய ஆட்கள்லாம் பேசாத நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். அதோட உழைப்பெல்லாம் அவர் வியந்து பேசினார். மதிவண்ணனுடைய கவிதைகளோட ரொம்ப மனசை பக்கத்தில் வச்சுக்கின்னு இருக்கவர். அவர் இப்போ பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். மதிவண்ணனுடைய கவிதைகள் தொகுப்பு ஆக்சுவலாக அது ஒரு முழுமையான தொகுப்பு இல்லை. இன்னும் நிறைய கவிதைகள் அவர் எழுதுவார், நிறைய தொகுப்புகளை வெளியிடுவார். ஏன்னா பொதுவாக தமிழ் சூழலில் வயசான காலத்தில் தான் எழுத்தாளர்களுக்கான இந்த கலெக்ஷன்ஸ் வரும். சமயத்தில் எழுத்தாளர்கள் இறந்த பிறகு தான் கலெக்ஷன்ஸும் வரும். ஆனால் நீலகண்டன் சோபா சக்திக்கும் சரி, சோபா சக்தி கூட கொஞ்சம் வயதான எழுத்தாளர் தான். மதிவண்ணன் 55 வயசு ஆகுது இல்லையா? இல்லை, நீங்கள் போட்டீங்க முன்னால் டேட்டா போடுறது. அதனால் முழுமையான ஒரு கவிதை தொகுப்பெல்லாம் அவருடைய 5 கவிதை தொகுப்புகளை இணைத்து தொகுத்து ஒரு தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அவருடைய முதல் தொகுப்பு நெறிந்து, அதில் மேகவண்ணன் சொன்னதை போல் அந்த நெறிந்துக்கு நான் புதிய தளத்தில் விமர்சனம் எழுதினேன். அதேமாதிரி அதுதான் முதல் விமர்சனம்னு நினைக்கிறேன். நெறிந்துக்கு வந்த முதல் விமர்சனம்னு நினைக்கிறேன், தெரில, அது செக் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கவிதை தொகுப்புகள் பற்றி கூட்டங்களில் பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கட்டுரை தொகுப்பை பற்றி பேசுகிறப்ப அந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பற்றியோ அல்லது அது வைக்கக்கூடிய மிக முக்கியமான பேசுபொருள் பற்றியோ நம்ம அதை பேசுவது அப்படிங்கிறது மிக எளிதில் கேட்கக்கூடியவர்களை சீக்கிரமாக கனெக்ட் பண்ணிடும். ஒரு நாவலை பற்றியோ சிறுகதையை பற்றியோ பேசும்போது கூட அந்த நாவலுடைய கதை சுருக்கம், அதனுடைய பாத்திர படைப்பு, அதில் பயன்படுத்தக்கூடிய மொழி, வட்டார வழக்கு, அது முன்வைக்கக்கூடிய அரசியல், இதை பற்றியெல்லாம் எளிதில் விளக்கிவிட முடியும். ஆனால் ஒரு கவிதை தொகுப்பை, குறிப்பாக ஒரு நவீன கவிதை தொகுப்பை பேசுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். இப்படி ஒரு மரபு கவிதையை பற்றி ரொம்ப எளிதில் பேசிட முடியும். ஏன்னா இப்போ ஒரு பாரதியாருடைய கவிதையோ அல்லது பாரதிதாசன் கவிதையோ எடுத்து சொல்லுகிற பொழுது அது ரொம்ப எளிதில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தம், எதுகை, மோனை, இயைபு எல்லாமே சொல்லுகிற பொழுது பார்வையாளர்களுக்கும் சேர்த்து ரொம்ப புரிந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒத்த அலைவரிசையை நம்ம கடத்தி பேசிட முடியும். ஆனால் ஒரு நவீன கவிதை என்பது அது ஒரு அந்தரங்கமான ஒரு வாசிப்பு அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த கவிதையை ஒரு கூட்டத்தில் படித்து அதை பார்வையாளர்கள் உள்வாங்கி புரிந்து கொள்வது என்பது எப்போதுமே ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான். அது நவீன அரசியல் கவிதையாக இருந்தாலுமே, இப்போ மதிவண்ணனுடைய இந்த கவிதை தொகுப்புகளே பார்த்தோம்னா, நெறிந்து முதல் அவர் வெளியிட்ட அந்த நெறிந்து தொகுப்பில் இருந்து நாள்மலர் காசு பிறப்பு வரைக்கும் கவிதை தொகுப்புக்குமான மொழிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறி மாறி வந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படை என்பது ஒரு அரசியல் பேசக்கூடியதாக ஒரு பேசுபொருள் ஒன்றாக இருந்தாலுமே கூட அதனுடைய தொனி மொழி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி மாறி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நேரடி அரசியல் கவிதையை நம்ம ஒரு அரங்கத்தில் சொல்வதை போல ஒரு நவீன கவிதையை சொல்லுவது அப்படிங்கிறது, அதில் அரசியல் இருந்தாலுமே கூட சொல்லுவதுங்கிறது அவ்வளவு எளிதில் நம்ம பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒன்று. அது ரொம்ப சிறப்பாக முன்னால் வாக்கியதா பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் இதே அரங்கத்தில் சினிமா பற்றி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் திராவிட சினிமா பற்றி பேசினேன். அப்புறம் விஜய் பற்றி ஒரு பேச்சு, விஜயுடைய சினிமாங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சு இலியாஸ்ங்கிற ஒரு நண்பர், ஜனநாயகன்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, அவர் பேசினார். அப்போ அதை நான் சொல்லினேன் என்ன, இப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் உருவாக்கி பிம்பச்சிறை அப்படிங்கிற புத்தகத்தை ஆய்வாளர் எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுதியிருப்பார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ 1992 அவர் எழுதுகிறார். அப்போ ஒரு பிம்பச்சிறைங்கிற ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு நடிகர், அவருக்கு பிறகு முதலமைச்சராகி இருக்கிறாருங்கிறப்ப ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் அப்படிங்கிறப்ப நான் ஒரு விஷயத்த சொன்னேன். என்னென்னா, எம்எஸ்எஸ் பாண்டியன் ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, முதல் சினிமா உருவான பொழுது, இங்கே தமிழுக்கு வந்த பொழுது அன்னைக்கு இருந்த மேட்டுக்குடியினர் அதை ஒரு இழிவான கலையாகத்தான் பார்த்தார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு திரையரங்கம் என்பது எல்லா சாதியினரும் எல்லா வர்க்கத்தினரும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அது வழங்குகிறது. அப்படிங்கிறப்ப அது ஒரு இழிவான கலையாக அதை பார்த்தார்கள். பின்னால் அவர்களே அதை கைப்பற்றினார்கள், பயன்படுத்தினார்கள் என்பது வேற. ஆனால் ஒரு திரையரங்கத்தில் போய் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்கிற பொழுது அது ஒரு கூட்டுத்திரையாக இருக்கிறது. அந்த கூட்டுத்திரை சில பிம்பங்களை உற்பத்தி செய்கிறது, நம்முடைய உளவியலை கட்டமைக்கிறது. ஒரு கூட்டுத்திரை என்பது ஒரு கூட்டு உளவியலை கட்டமைக்கிறது. அதில் தான் எம்ஜிஆர் என்பவர் வருகிறார். ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்கிறது. இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லாமே தனித்திரை. நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கோ அல்லது ஒரு எக்ஸ் தளமோ அல்லது ஒரு இன்ஸ்டாகிராமோ எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய திரையில் இருக்கிறது வேறு, உங்களுடைய திரைங்கிறது இருக்கிறது வேறு. என்னுடைய அல்காரிதம் வேறு, உங்களுடைய அல்காரிதம் வேறு.
அப்போ இங்கே கூட்டுத்திரையில் தனித்திரையாக மாறிவிட்டது எல்லாமே. ஒரு திரையரங்கத்தில் எல்லாரும் உட்காந்து ஒரு கூட்டுத்திரையில் ஒரு படம் பார்த்து அந்த படம் ஒரு பிம்பங்களை உற்பத்தி செய்து நம்முடைய கூட்டு உளவியலை கட்டமைப்பது என்கிற நிலைமையிலிருந்து மாறி தனித்தனி திரைகள் மூலமாக ஒரு அல்காரிதம் மூலமாக ஒரு உளவியல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கூட்டு உளவியலாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் முடிவுகளில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னுடைய செல்ஃபோனில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது என்னுடைய அரசியல் சார்ந்த அல்லது என்னுடைய ரசனை சார்ந்த விஷயங்களாக வரும். அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு அல்காரிதம் அடிப்படையில் ஒரு நேரட்டிவை ஒரு கதையாடலை கட்டமைத்து ஒரு அரசியல் ரீதியிலான வெற்றியை பெற்றுவிட முடியும் என்று இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிரூபித்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு தனித்திரை என்பது ஒரு கூட்டு உளவியலை வந்து உருவாக்குகிறது. அது வந்து இந்த தேர்தல் முடிவுகளை முக்கியமானது அப்படின்னு சொன்னேன் வந்து. அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்குறப்ப இதை வந்து இந்த நவீன கவிதைகளுக்கு நவீன அரசியல் கவிதைகளுக்கு பொறுத்துக்கிற பொழுது இது தனித்தனி அந்தரங்க அனுபவமாகத்தான் இருக்கிறது. மதிவனுடைய நெறிந்து கவிதை தொகுப்பை படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து நாள்மலர் காசு பிறப்பையோ நவகண்டத்தையோ படித்து விட முடியாது. முதல் தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த நேரடி அரசியல் மொழிங்கிறது பின்னால் வந்து அதனுடைய தொனி என்பது மாறிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து தனித்தனியாக நம்ம படித்து அது வந்து ஒரு கூட்டு உளவியலாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு சாதியத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கூட்டு உளவியலை உருவாக்க வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அப்போ கவிதைகளை வாசித்து நம்ம பேசுகிற அதே நேரத்தில் இந்த கவிதைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன, அவருடைய பொயட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்ன, மதிவண்ணன் எதற்காக கவிதை எழுதுகிறார். 2000 முதல் தொகுப்பு வெளிவருது இல்லையா, இது 25 ஆண்டுகளாக அவர் எழுதி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டாக அவர் தொடர்ச்சியாக கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார்னா எதற்காக அவர் இந்த கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய முதல் தொகுப்புலேயே அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லுகிறார். ஆகப்போவது ஒன்றுமில்லை, எல்லா எத்தனமும் வீணே எனினும் முளையொன்றோடு பிணைத்து உன் கழுத்தை சுற்றி கிடக்கும் வலிய சங்கிலியின் இரும்பு கண்ணிகளை கடித்து கொண்டாவது இரு. ஒரு மாற்றம், சமூகங்கிறது மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. மாறாமல் ஒரே நிலையில் வந்து எப்போதுமே உறைந்து போவதில்லை, அது மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லா மாற்றங்களுமே நாம் விரும்பக்கூடிய மாற்றங்கள் தானா அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி நாம் விரும்பக்கூடிய மாற்றமோ அல்லது விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்ந்தால் கூட அது உடனே ஒரே இரவில் நடந்து விடுவதில்லை, அல்லது சில வாரங்களில் சில மாதங்கள் நடந்து விடுவதில்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் நடக்கிறது இல்லை என்பது வேற விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய இருப்பு என்பது ஒரு சாதிய இருப்பாகத்தான் இருக்கிறது, ஒரு அடக்குமுறைக்காக இருப்பாகத்தான் இருக்கிறது. இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு எதிரான ஒரு மனநிலை, ஒரு இருப்பு தான் சமூகமாக இருக்கிறதுங்கிறப்ப இது இன்றைக்கு மாறிவிடும் அல்லது நாளைக்கு மாறிவிடும் என்பது வேற. ஆனால் இந்த அடக்குமுறையை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, இதற்கு எதிரான குரலை நான் எப்போதும் ஒலித்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் மதிவண்ணன் கவிதைகளில் இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம். அதைத்தான் அவர் 25 ஆண்டுகளாக வந்து பேசிக்கொண்டே இருக்கார். அவர் எழுதக்கூடிய நெறிந்த தொகுப்புக்கும் நாள்மலர் காசு பிறப்புக்கும் இடையில அந்த கவிதைக்கான தொனி என்பது வேற வேற மாறிக்கொண்டே வந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசிக்கொண்டு இருப்பது என்பது அந்த குரலை தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த அடக்குமுறையை, இந்த அசமத்துவத்தை, சமத்துவமற்ற ஒரு நிலைமையை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, இதற்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது என்பதுதான் மதிவண்ணன் கவிதைகளுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இங்கே வந்து கவிதை என்பது இருக்கிறது, இலக்கியம் என்பது இருக்கிறது. அப்போ தலித்துகள் கவிதைகள் எழுதுகிறார்கள், தலித்துகள் இலக்கியம் என்பதை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ இதுவரைக்கும் இருந்த இலக்கியத்திற்கும் அந்த தலித் இலக்கியத்திற்கும் தலித்துகள் எழுதக்கூடிய கவிதைகளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏற்கனவே பல விஷயம் பல காலமாக நாம் பேசிதான் இருக்கோம். அறம், பொருள், இன்பம், வீடுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையுமே தமிழ் இலக்கியம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. அப்போ தலித்துகளுடைய இலக்கியம் என்பது இதிலிருந்து எங்கே மாறுபடுகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். நாம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த, பேசி கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும், எல்லா பாடுபொருள்களையும், எல்லா பார்வைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை தான் 90களிலிருந்து தலித் கவிதைகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்பது என்பது வேறு, எங்களுடைய அனுபவம் என்பது வேறு என்பதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பது தான் தலித் கவிதைகளாக இருக்கின்றன. அது மதிவண்ணனுடைய 2 மிக முக்கியமான கவிதைகளாக நான் நினைப்பது என்னன்னா, மற்றொன்று வேறொன்று அப்படிங்கிற 2 கவிதைகள், ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கிறது. ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் இது வந்து மற்றொன்று அனதர், இன்னொன்று வேறொன்று அதர். அப்போ மற்றொன்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, சேலையில் இதுவரை எத்தனை பூக்கள் பூத்தன என்னும் கணக்கு எவரும் அறியாதது, கிழிந்த சேலையிலும் வண்ண வண்ணங்களில் பூ பூத்தபடியே இருக்கும், பூ போட்ட ஒரே சேலை ஒருவனுக்கு குழந்தமையையும் இன்னொருவனுக்கு காமத்தையும் வேறொருவனுக்கு சந்தை கணக்கையும் தோற்றுவிக்கிறது. இந்த பூ அப்படிங்கிற ஒரு படிமம் அப்படிங்கிறது தமிழ் சூழலில் வந்து காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு படிமம் தான். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பூ இருக்கிறது, காலங்காலமாக பயன்படுத்தப்பட்ட வந்தால், இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கிளிசேவாக தேய்வழக்காக மாறிவிட்ட ஒரு படிமமாகத்தான் இருக்கிறது. தமிழ் சினிமா பாடல் வரைக்குமே அது இருக்கிறத பார்க்குறோம்.
பூவாக இருக்கட்டும், ஒரு சேலையாக இருக்கட்டும். எனக்கு உடனே இதை படிக்கிறப்ப வைரமுத்தோட 2 பாடல்கள் நினைவுக்கு வந்தது. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பாடல் இருக்கும். திருவிளையாடல் காலகட்டத்தில் வந்து பெண்ணுடைய கூந்தலுக்கு வந்து மனம் கிடையாது அப்படின்னு மறுத்ததுக்கு எதிராக வந்து இல்லை அதற்கான இன்னொரு மறுமொழியாக சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டுன்னு எழுதிப்பார். அதே மாதிரி இந்த ரோஜா படத்தில் ஒரு பாட்டு வரும், உன் புடவை முந்தானை சாகையில் இந்த பூமி பூ பூத்தது அப்படின்னு அடுத்தவர் அவரே எழுதுவார், இது கம்பன் காணாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது அப்படின்னு. அப்போ ஒரு பூ, ஒரு சேலை அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களும் ஒரு பாடலாசிரியருக்கு, ஒரு ரொமான்டிசத்தை முன்வைக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை தருகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கவிதை சொல்லக்கூடிய அனுபவங்கிறது வேற. ஒரு பூ என்பதும் ஒரு சேலை என்பதும் ஒருத்தருக்கு வந்து குழந்தையை தருகிறது, ஒருத்தருக்கு காதலை தருகிறது, ஒருத்தருக்கு காமத்தை தருகிறது, இன்னொருக்கு வந்து ஒரு சந்தை கணக்கை தருகிறது. அப்போ நீங்கள் வந்து காலங்காலமாக பூங்கிற ஒரு விஷயத்தை, காலங்காலமாக தமிழ் இலக்கியம் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அதிலிருந்து மாறுபட்ட ஒன்றை சொல்லுவது என்பதுதான் இங்கே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை விட மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் வேறொன்று அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, அந்த கவிதை வந்து நிழல் நல்கும் மரக்கிளியில் தொங்கவிடப்பட்டோ, தாகம் தீர்க்கும் நீர்நிலை ஒன்றில் உப்பி பெருத்து கோரமாய் மிதந்தபடியோ, சுகமான பயணத்தை சாத்தியப்படுத்தும் தண்டவாளத்தருகே தலையுடனோ முண்டமாகவோ கிடத்தப்பட்டோ. இது எல்லாமே வந்து தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை நம்ம எல்லாருக்குமே நினைவு வரும். இளவரசனுடைய மரணமாக இருக்கட்டும், அல்லது மரக்கிளியில் தொங்கக்கூடிய தலித் சிறுமிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து கிணற்றிலோ பெரிய நீர்நிலைகளில் வந்து கொலை செய்யப்பட்டவராக இருக்கட்டும், அல்லது தாமிரபரணி படுகொலைகளாக இருக்கட்டும் சொல்லி நமக்கு வந்து தலித்துகள் வந்து விதவிதமாக கொலை செய்யப்படக்கூடிய அந்த பிம்பங்கள் நம்ம மனதில் வரும். அப்போ சுகமான பயணத்தை சாத்தியப்படுத்தும் தண்டவாளத்தருகே தலையுடனோ முண்டமாகவோ கிடத்தப்பட்டோ காட்சிப்படுத்தப்படும் உயிரற்ற எங்கள் உடல்கள் ஊருக்கு சொல்வது ஒன்று, சேரிக்கு சொல்வது வேறொன்று, உலகிற்கு சொல்வது பிரிதொன்று. அப்போ இந்த சாதிய வன்கொடுமை, அதன் விளைவாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கொலைகள், இது வந்து 3 விதமாக அவர் பிரிக்கிறார். ஒன்று, ஊர் இதை எப்படி பார்க்கிறது, சேரி இதை எப்படி பார்க்கிறது, இந்த உலகம் எப்படி பார்க்கிறது. ஊர் சமயத்தில் அதை பார்க்காமலே கடந்து போய்விடுவது உண்டு, அல்லது சமயங்களை கருணையாக பார்ப்பது, அல்லது அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்ப்பது அப்படிங்கிறது. தன்னை வந்து ஒரு தலித்தாக உணர்ந்து அல்லது தலித்துடைய வழியை உணர்வதாக சொல்லிக்கொண்டு அந்த பிரச்சனையை அணுகுவது என்பது ஒன்று. உண்மையிலேயே ஒரு தலித்துடைய வழியை வந்து உள்வாங்கி கொண்டு ஒரு தலித்தாகவே இருந்து கொண்டு அதை பார்ப்பது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது உலகம் என்பது, அது இந்த ஊருக்கும் சேரிக்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகமாக கூட இருக்கலாம், அது பார்க்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி இந்த 3 விதமான தளங்கள் வந்து இந்த கவிதையில் இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ இது நாள் வரைக்குமான ஒரு தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது தமிழ் சமூகமாக இருக்கட்டும், பேசிக்கொண்டிருந்த விஷயம் என்பது ஒன்று கிடையாது. இங்கே ஒரே ஒரு தமிழ் கிடையாது, இங்கே ஒரே ஒரு தமிழ் இலக்கியம் கிடையாது. இங்கே பல்வேறு தமிழர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு தமிழ்கள் இருக்கின்றன. அதில் வந்து ஊர் தமிழர்கள் இருக்கிறார்கள், சேரி தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கவிதைகள் என்பது அடிப்படையில் இருக்கிறது. இப்படி சொல்லுகிற பொழுது இதை வெறுமனே வந்து அரசியல் பிரகடனமாக, வெறுமனே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டுமே வைத்துவிட்டு போனால் அது 90களில் இருக்கக்கூடிய 80களில் இருக்கக்கூடிய வெறுமனே வானம்பாடி கவிதைகள் மாதிரியே அது நின்று போய்விடும். அப்படி நிற்காமல் அதை அடுத்த தளத்துக்கு நகர்த்துவது என்பது கவிதையில் அழகியல் என்பது முக்கியம். அழகியல் என்பது புறக்கணிக்கத்தக்கதல்ல, அழகியல் என்பது முக்கியம். ஆனால் நீங்கள் காலங்காலமாக ஒரு அழகியல் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருப்பதற்கு மாறாக ஒரு மாற்று அழகியலை முன்வைப்பது என்பதால் மதிவண்ணனுடைய கவிதைகளுடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த பூ அப்படின்னு பூங்கிற ஒரு விஷயம் எப்படி காலங்காலமாக ஒரு படிமமாக எங்கள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குதோ, அதுபோல் நிலாவை பற்றி எழுதாத கவிஞர்களே கிடையாது. கவிதைன்னு ஒன்று எழுத ஆரம்பித்தா நிலாவோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிள்ளையார் சொல்லி போகிற மாதிரி நிலா அப்படின்னு தான் எழுத ஆரம்பிப்பாங்க. அது காதல் கவிதைகளிலிருந்து எல்லாவற்றையுமே எழுத ஆரம்பிப்பார்கள். நமக்கு சங்க இலக்கியத்தில் இருந்து நமக்கு நிலா என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதில் கூட பார்த்தோம்னா ஏதிலியை தொடர்ந்துரும்லா என்கிற ஒரு கவிதை தொகுப்பு மதிவண்ணனுடையது இருக்கிறது. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின்னு சொல்லி ஒரு முதல் அகதி இலக்கியம்னே சொல்லலாம். அந்த பாரி மகளிருடைய அந்த கவிதை என்பது நிலாவை மையமாக வைத்து தான் அது சொல்லப்படுகிறது. அப்போ நிலவு என்பது வெவ்வேறு விதமாக, நிலா என்பது எப்போதுமே வந்து ஒரு ரொமான்டிசமாக ஒன்றாகத்தான் தமிழ் சொல்லலில் தமிழ் இலக்கியத்தில் பயன்படுத்த வந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய முகத்தோடு ஒப்பிட்டு தான் நிலாவை பற்றி பேசுவது என்பது ஒரு வழக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் ஒரு மாற்று அழகியலை மதிவண்ணன் முன்வைக்கிறார். கருணையும் விவஸ்தையுமின்றி அனைத்தையும் எரிக்கும் நெருப்பு அடிவயிற்றில் பற்றி படர இரவின் நிழலில் கிறங்கி குறுகி கிடக்கும் பிள்ளைகளின் மீது கண் வைத்து கொண்டே களைந்த அரிசியை போட உலைமூடியை திறக்கிறாள் உலகின் தாய்.
உள்ளே உலையில் வெந்து கொண்டிருக்கிறது பால் வெள்ளை நிலா. அப்போ நிலா என்பது இதுவரைக்கும் அது வெறுமனே ஒரு காதலாக, ஒரு ரொமாண்டிசமாக, ஒரு அழகியல் கூறாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு வழக்கமான ஒரு அழகியலுக்கு மாற்றாக அதை ஒரு பசித்த வயிற்றிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் ஒரு மாற்று அழகியலாக இந்த மதிவண்ணனுடைய கவிதை முன்வைக்கிறது. அப்போ இதுதான் இந்த இந்த மதிவண்ணன் கவிதைகளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லது தலித் கவிதைகளுடைய முக்கியத்துவம் என்பது இதுவரைக்கும் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதை வேறொரு பார்வையில் பார்ப்பது, ஒரு மாற்று அழகியலை முன்வைப்பது என்பதில் அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மாற்று அரசியலை முன்வைப்பது என்பதுமே இவருடைய கவிதைகளை எல்லா நிலைகளிலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த அரசியல் என்பது கீதா சொன்னதை போல மெய்யியல் என்பதுமே ஒரு அரசியலாகத்தான் இங்கே இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிற பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏடறிந்த வரலாறுகள் அனைத்து வர்க்க போராட்டங்களின் வரலாறு அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவுடைய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான வரலாறு அப்படிங்கிறார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை என்பது ஒரு மெய்யியல் ஒடுக்குமுறையாக இருக்கிறது. ஒரு வழிபாடு சார்ந்த, ஒரு சடங்குகள் சார்ந்த, அன்றாட பழக்க வழக்கங்கள் சார்ந்த ஒரு ஒடுக்குமுறையாக இருக்கிறது என்கிற பொழுதுதான் பார்ப்பனியம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஊடுருவி இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அதற்கான ஒரு மாற்று பண்பாட்டை, மாற்று அரசியலை, மாற்று தத்துவத்தை ஏற்கனவே பௌத்தம் முன்வைத்திருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக தலித்துகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்து மதிவண்ணன் வரைக்கும் அதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற பொழுது அது ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறது. சுவாமியின் பூநூல் அறுக்கும் பௌத்த குஞ்சு என்கிற ஒரு கவிதை. இதில் மதிவண்ணனுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பனிய பண்பாடை பற்றி அவர் எழுதுகிற பொழுதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களோ அதே வார்த்தைகளை இவர் பயன்படுத்துவார். சுவாமி அப்படின்னு எழுதாமல் சுவாமி, அந்த வடமொழி இசு போட்டு அவர் எழுதுவார். என்னன்னா அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தி அதை தலைகீழாக்கம் செய்வது என்பதுதான் மதிவண்ணன் கவிதைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த சுவாமி என்பது, அந்த சுவாமியின் பூநூல், அந்த சுவாமி என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மேனியில் சுமந்த சுடுகாட்டு சாம்பரில் ஜவ்வாது மணந்த காலை நெளிந்தபடி முழித்து கொண்டிருந்தார் சுவாமி. ஆதி பௌத்தரை சாக்கடையில் தள்ளிவிட்ட பக்த கோடி முழித்து கொண்டிருந்த சுவாமியை காவலுக்கு வைத்தது. விழுந்த பௌத்தர் ஆதிநாதன் மறந்து, அஷ்டாங்க மறந்து, வீச்சத்தில் தாக்குப்பிடிக்க மூச்சை பிடித்தனர். கரையில் காவல் இருக்கும் சுவாமியின் பஞ்சகச்சம் அவிழ்ந்து அபிஷேகிக்க பஞ்சாமிர்தம் அளிக்கும் சரிகை வேட்டிக்காரர்களை நிமிட்டும் தோழமை சுவாமியை நமஸ்கரித்தபதி இங்கு விசுவாசம் போதிக்கிறது. ஜரிகையோடிய மேகத்தை கோவணமாய் உடுத்திய பௌத்த குஞ்சொன்று மேலேறி சுவாமியின் பூநூலை அறுக்க உண்ணுகிறது என்று சொல்லி இந்த கவிதை சொல்லுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றை பல நூற்றாண்டுகள் வரலாற்றை அது ஒரு கவிதையாக முன்வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்கே ஒரு பார்ப்பனிய அழகியல் என்பது இருக்கிறது, ஒரு பார்ப்பனிய அரசியல் என்பது இருக்கிறது என்கிற பொழுது அதற்கு எதிரான ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பது, மாற்று அழகியலையும் முன்வைப்பது, மாற்று அரசியலையும் முன்வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்க கீதா சொன்னதை போல அந்த கோயிலுடைய கட்டமைப்பு அதை பற்றி தொடர்ச்சியாகவே மதிவனுடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கோயிலுடைய பிரகாரம், அதோடைய கருவறை, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தொடர்ச்சியாக இந்த கவிதைகள் பல இடங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதை வெளியிலிருந்து அதை விமர்சன பார்வையில் அணுகுவது என்பதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய கட்டமைப்பு என்பது எப்படி அடிப்படையிலேயே ஒரு அதிகார கட்டமைப்பாக இருக்கிறது. இப்போ 4 மாட வீதி அப்படிங்கிறது 4 வர்ணங்களுக்கான வீதி. எங்கேருந்து யார் யார் இந்த கோயிலை எப்படி கும்பிட வேண்டும், வழிபட வேண்டும், அதுக்கும் வழிபட முடியாதவர்கள் வெளியிலிருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லி கோபுரத்தை மட்டும் கோயிலுக்குள்ளேயே போகாமல் கும்பிட்டு விட்டு போவது என்று சொல்லி இந்த கோயில் என்கிற ஒரு அதிகார அமைப்பினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் என்பதே அது ஒரு வர்ணாசிரமத்துடைய ஸ்ட்ரக்சராகத்தான் இருக்கிறது என்பது தொடர்ச்சியாக மதிவனுடைய கவிதைகள் நம்ம சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த கவிதையில் ஒரு கருவறையை பற்றி அவர் எழுதக்கூடிய ஒரு கவிதையில் சொல்லுகிறார். மீசை இழந்து நிற்கும் தேவனருகில் கால்களை நெருக்கி சேர்த்து தொடைகளை இறுக்க அழுத்தி கொண்டு சங்கடத்தில் நின்றிருக்கின்றனர் தேவியர் அந்த அரையிருட்டில். ஒரு கோயிலோட கருவறையில் ஒரு தெய்வம் இருக்கிறது, மீசை இல்லாத ஒரு ஆண் தெய்வம் இருக்கிறது, பக்கத்தில் பெண் தேவியர் 2 பேர் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் வருகிறது. இவர் எப்பயும் போல விரைப்பாக அந்த ஆண் தெய்வம் நிற்கிறது. ஆனால் மாதவிடாய் கருவறை விட்டு வெளியில் போயிட முடியாதவங்க. ஆனால் அந்த பெண் தேவியர் அந்த கால்களை தொடைகளை அழுத்தி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது அந்த கவிதையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த கவிதை என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுகிறது அப்படிங்கிறப்ப, அதாவது இவருக்கு இந்து மதத்தின் மீது விமர்சனம் இருக்கிறது.
அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தின் மீது விமர்சனம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பெண் தெய்வங்களின் மீது ஒரு பரிவும் இருக்கிறது. அது தெய்வமாக இருந்தாலும் கூட அது பெண்ணாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ நம்ம இந்து புராணங்களை எடுத்துக்கொண்டால், இந்து கோயில்களை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கிறது. அப்போ சிவனுக்கு சிவனுக்கு முருகன் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, குழந்தைகள் இருக்காங்கன்னா அப்போ பிள்ளை பெறுதல்ங்கிறது நடந்தால் மாதவிடாய் என்கிற ஒன்றுமே இருக்கும். அப்போ ஆண் கடவுள்கள் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் சொன்னால் பெண் தெய்வங்களுக்கு மாதவிடாய் இருக்கும். கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு மாதவிடாய் இருக்கும்னா அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, மாதவிடாய் இருக்கக்கூடிய சாதாரண பெண்களுக்கு கருவறை என்பது மறுக்கப்பட்ட, கோயில் என்பது மறுக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ கோயில் கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு மாதவிடாய் வந்ததுன்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க என்கிற கேள்வியை இந்த கவிதை முன்வைக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு சொல்லப்படாத, வீசப்படாத ஒரு கேள்வி. இது நம்ம ஒரு அரசியல் மேடையில் பேசுவது என்பது வேற, இதை ஒரு கவிதையாக மாற்றுவது என்பது இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியம். இது ஒரு நூற்றாண்டு மரபில் வீசப்படக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கல்லாக இந்த கவிதை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன். அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம சொல்லப்படக்கூடிய அழகியல் என்று நாம் சொல்லுகிற பொழுது அதில் ஒரு அற்புதமான ஒரு கவிதை சொல்கிறார். கொலைக்கருவியை அழகியலுடன் வடிவமைப்பின் ரசனை. ஒரு கொலைக்கருவியை கூட அழகியலோட வடிவமைப்பினுடைய ரசனை. இது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அழகியல் என்பதே இன்னொரு வகையில் அது கொலைக்கருவியாகத்தான் இருக்கிறது, அது ஒரு வன்முறையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய அழகியல் என்பது இதுதான் அழகியல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகியல் என்பது அது ஒரு ஆதிக்கத்தினுடைய அழகியலாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அதற்கு மாற்றாக அந்த இடத்துல கொண்டு போய் என்ன வைக்கிறது அப்படிங்கிறப்ப மதிவண்ணன் சொல்கிறார், கொலைக்கருவியை அழகியலுடன் வடிவமைப்பின் ரசனையை காட்டிலும் இயல்பானது, ஆணவம் குறைந்து வெளிச்சம் குறைந்து விடா இடம் ஒன்றில் குத்தவைக்கு கழியாமல் குனிந்த மேனிக்கு கழியும் சுருக்கங்களுடன் கூடிய கூணல் கிளவியின் சௌகரியம். அப்போ இந்த அழகியல் வன்முறைக்கு எதிராக ஒரு மலம் கழிக்கக்கூடிய ஒரு கூணல் கிளவியினுடைய அந்த சௌகரியம், இதுதான் எனக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம் என்கிற ஒரு விஷயத்தை வைப்பது என்பதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட கிண்டலாக இருப்பதை நம்ம பார்க்க, அதிகாரத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை கிண்டலுக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக எல்லாருமே இயற்கைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அது இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம குருகுலத்துக்கு போவோம், திண்ணைப்பள்ளி கூடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வேத காலத்துக்கு போவோம் அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த குரல்கள் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இயற்கைக்கு திரும்புதல், இயற்கைக்கு திரும்புதல் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் அடிப்படையில் இயற்கை என்றால் என்ன என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. எது இயற்கை, எது செயற்கை என்கிற கேள்வி வருகிறது. அப்போ நீ இதுவரைக்கும் இயற்கைன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இயற்கையானது, அது கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பதே கட்டமைக்கப்பட்டது தான். காடு என்பதுதான் இயற்கை, காடுகளை அழித்து தான் விவசாயம் உருவாக்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா நீ இயற்கை என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஆதி காலத்திலிருந்து இருந்தது கிடையாது, அது கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அப்போ அந்த இயற்கைக்கு திரும்புதல் என்பதை யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மீண்டும் மீண்டும் இயற்கைக்கு திரும்புதல் என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த கவிதையில் சொல்றாரு. எவ்வளவு சொகுசா இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான ஒரு மொழியில் சொல்றாரு. தலைவாழை இலையில் கறி காய் கண்ணமுதுடன் உண்டு முடித்தவன் வாய்நார அடைப்பத்துடன் அடைக்காயமுது நீட்டும் குளமகளின் சௌந்தரியம் திகட்ட நந்தா விளக்குலையில் நாட்டியமாடிய நக்கனை நாடிய 40,000 பிள்ளையின் கொழுந்தொன்று சிறுதேர் உருட்டி விளையாடி வந்த அரைகோரல் இருக்கின்றது இயற்கைக்கு திரும்ப. எவ்வளவு ஒரு பண்ணையார்த்தனமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வாங்க எல்லாம் இயற்கைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூப்பிடுகிறது, அந்த வாரிசு கூப்பிடுதுங்கிறப்ப இவங்க பதில் என்னன்னா, ஆகாரம் விளையும் அன்னவயர்கள் நிறைக்க விட்டை பொறுக்கி சேர்க்க சோகை பிடித்த குஞ்சு குழந்தைகளையும் பஞ்சடித்த பாட்டிகளையும் சேரிகளில் மீண்டும் தயார்படுத்தி விட்டு திரும்புவோம் மீண்டும் இயற்கைக்கு. என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ என்னை இயற்கைக்கு திரும்புன்னு சொல்லி கூப்பிடுகிறையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கையிலேருந்து நீ இயற்கைக்கு திரும்பு அப்படின்னு கூப்பிடுகிற. நான் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்பா உன்னுடைய வாழ்க்கைக்கு இல்லை, எனக்கு தேவையான ஒரு தன்னிறைவான வாழ்க்கைக்கே வராத ஒரு சூழல்ல நீ சொகுசாக இருந்து கொண்டு என்னுடைய வளங்களையும் சேர்த்து அபகரித்து விட்டு இயற்கைக்கு திரும்ப என்று சொல்வது எவ்வளோ பெரிய வன்முறை என்பதை இந்த கவிதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. அதே போல் அசுரகானம் என்கிற ஒரு கவிதை, இந்த கவிதையுமே பார்த்தோம் சொன்னால் நம்ம சொல்லுகிற போது முன்னால் அம்பேத்கர் சொன்னதை போல் எப்படி தொடர்ச்சியாக நாம் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வன்முறை என்பது ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு வன்முறையாக இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு வன்முறையாக இல்லாமல்
அது வந்து ஒரு தூளமான ஒரு அருவமான ஒரு வன்முறையாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சொல்லுகிறார். வந்து கொண்டாடி என் வீழ்ச்சியை உன் நீண்ட சூலத்தை நெஞ்சில் பாய்ச்சி பதங்கொண்ட என் தலையை மிதித்து சந்ததம் கொண்டாடி பறைசாற்று உன் வெற்றியை என் மண்டையோட்டையும் எலும்புகளையும் மாலையாய் கோர்த்து உன் மார்பில் அணிந்து தீர்த்துக்கொள் உன் பகையை தொடை மீது கிடத்தி என் பச்சை ரத்தம் பருகி குடல்களை பிடுங்கி எறிந்து ருத்திரதாண்டவமாடி அந்த உன் வெறியிலும் வெறுப்பிலும் வாழ்ந்திருக்கும் என் வீரம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய எல்லா படிவமுமே நீங்கள் வந்து இந்து கடவுளுடைய சிலைகளில் பார்த்துருப்பீங்க. எப்படியெல்லாம் வந்து மடியில் வச்சு அதோடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த சிலைகளை நம்ம பார்க்கோம். இது எல்லாமே ஒடுக்கப்பட்டவர்களை கொண்டாடிய ஒரு வெற்றியினுடைய சின்னங்களாகத்தான் இது எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இது எதுவுமே வீழ்ச்சி கிடையாது. நீ எவ்வளவு முறை என்னை வீழ்த்தினாலும் எவ்வளவு முறை என்னை வன்முறைக்கு உள்ளாக்கினாலும் இந்த குரலை வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து ஒழிக்க முடியாது. அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். இது வந்து வீழ்ச்சி அல்ல, இது வந்து ஒரு பின்னடைவு தான். மீண்டும் மீண்டும் வருங்கிற அந்த நம்பிக்கையை வந்து மறுபடி ஒழிக்கிறது. அதிகாரம் எப்போது தோன்றியதோ அதற்கு மறுகணமே அதிகாரத்துக்கு எதிரான குரல்களும் தோன்றிவிட்டன என்பதுதான் வரலாறு. அது தொடர்ந்து எப்போதும் ஒழிக்கும். அதற்கான ஒரு குரலாகத்தான், அதற்கான ஒரு கருவியாகத்தான், அதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இந்த மதிவதனுடைய கவிதைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அவருடைய முதல் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கவிதை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கடைவீதியை பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி பற்றிய ஒரு படிமம். தனது அத்தியாவசியங்களாலான மூட்டையை கவனமாய் இடுக்கிக் கொண்டு தகிக்கும் வெயிலை உணராதவனாய் நீளமான அந்த கடைவீதியை சளைக்காமல் பெருக்கிக் கொண்டிருக்கிறான். கற்கவசம் கட்டிய மனித முகங்களுக்கிடையில் காற்றின் திசையிலும் பெருக்க தெரியாமல் மல்லு கட்டி கொண்டே இருக்கிறான். கடைவீதி வேறு இன்னும் நீளமாக இருக்கிறது. இப்போ இந்த கவிதையை 2 விதமாக வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று என்னென்னா, கடைவீதி வேறு இன்னும் நீளமாக இருக்கிறது. அவர் எவ்வளவு கூட்டினாலும் அந்த கடைவீதிங்கிறது வந்து நீளமாகி கொண்டே தான் போகிறது. அவர் எவ்வளவு கூட்டினாலும் வந்து அந்த பணி என்பது முடிந்து விடுவதே கிடையாது. அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த இருத்தலியல் தத்துவத்தில் சிசிபஸ்ங்கிற ஒரு கிரேக்க புராணத்தினுடைய ஒரு பாத்திரம் சொல்லுவாங்க. சிசிபஸ் வந்து கீழே வந்து கல்லை விட்டுட்டு போய் மலை உச்சிக்கு போயிட்டு திருப்பி அந்த கல் விழுந்துடும், திருப்பி மலை உச்சிக்கு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்த கிழவர் என்பவர் அந்த கடைவீதியை வந்து கூட்டி பெருக்கிக் கொண்டே இருக்கிறார். கடைவீதி நீளமாகி கொண்டே போகிறது. அப்போ தலித்துகள் மீதான ஒரு ஒடுக்குமுறை என்பது காலங்காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம படிக்கலாம். இன்னொரு பக்கம் இதற்கு எதிரான ஒரு பணி என்பதும் காலகாலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து இந்த ஒடுக்குமுறை என்பது காலங்காலமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு குரல், அதற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ கடைவீதி வேறு இன்னும் நீளமாக இருக்கிறது. இப்போ பெரியார் சொல்லார் இல்லையா, என்னுடைய பணி என்பது வந்து வேறு யாரும் செய்யாத பணியை நான் பொறுப்பு என்னுடைய தோல் மேலே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த பணிங்கிறது என்னோட முடிந்து விடுவது கிடையாது. அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். எல்லாருமே அது தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. அப்போ கடைவீதி வேறு இன்னும் நீளமாக இருக்கிறதுனா நாம் கூட்டி பெருக்க வேண்டிய அந்த பணி என்பது இன்னும் நமக்கு வந்து அதிகமாகி கொண்டே இருக்குது. இந்த கடைவீதி நீளமாகி கொண்டே இருக்கிறது. அப்போ 2 விதமாக அதை வந்து படிக்க முடியும், வாசிக்க முடியும். ஒரு ஒடுக்குமுறையினுடைய தளத்திலிருந்தும் இந்த கவிதையை வாசிக்க முடியும், விடுதலையினுடைய தளத்திலிருந்து இந்த கவிதையை வாசிக்க முடியும் என்பது நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் வந்து இதில் இந்த குரல்ங்கிறது வந்து நம்ம முதலே சொன்னது மாதிரி இந்த மதிவதனுடைய கவிதைகள் என்பது இதுவரைக்கும் இருந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை ஒரு மாற்றுப்பார்வைக்கு உட்படுத்துவது, தலைகீழாக்குவது, அதற்கு எதிரான குரல்களை முன்னெடுப்பது அப்படிங்கிறது பூரகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞராக அறியப்படக்கூடிய விக்ரமாதித்யனுடைய குரலுக்கு எதிரான ஒரு குரலுமே இந்த கவிதையில் இருக்கிறது அப்படிங்கிறதையுமே பார்க்கிறோம். மக்கள் கவினா என்ன, மக்கள்லாம் எப்பயுமே பாலும் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விக்ரமாதித்யனுடைய குரலுக்கு ஒரு எதிர்குரலை மதிவண்ணன் வைக்கிறார். பழங்கள் எல்லாமும் பழுப்பதென்னவோ மக்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் என்றாலும் அம்மாசி சக்களிச்சி அறிந்ததில்லை ஆப்பிள் பழ ருசி. மக்கள் பால் சாப்பிடுவது மகத்தானது தான், சாணிப்பாலும் சுரந்திருக்கின்றனவே மின்னடி சாம்பானை போல கொஞ்சம் பேருக்கு. மக்கள் என்பது சக்களியனையும் சாம்பானையும் சேர்த்ததுதான் என்பதை அறிந்தவன் கவிஞன். மந்தி சிந்தும் கனிகளுக்கு கெஞ்சுவதும் கவியே என்கிறான் திரிகூடராசப்பன். மக்கள் பாலும் பழமும் சாப்பிடுவதை வரித்தால் புரட்சி கவிதை பூத்துவிடுமாமே பின்னே. அச்சச்சோ, மக்கள் பழமும் சாப்பிடாது சாணிப்பால் குடித்ததை வரித்தால் என்ன கவிதை பிறக்கும் அண்ணே. கீழே இருக்கிற மக்கள் கவிதை அருளி செய்த திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் கவி விக்ரமாதித்யனுக்கு. அப்போ உன்னுடைய கவிதை என்பது வேற, என்னோட கவிதைங்கிறது வேற. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே கவிதை எழுத முடியாது. சுந்தரராமன் சொல்ற உனக்கான கவிதை நீ எழுது, உன் கவிதை நான் எழுதுன்னு கேட்காதுங்கிற மாதிரி
விக்ரமாதித்யனுடைய கவிதை என்னுடைய கவிதை ஒன்றும் கிடையாது. இதே விக்ரமாதித்யன் வந்து இன்னொரு இடத்துல தைகந்தசாமி விக்ரமாதித்யனுக்கு ஒரு கவிதை எழுதிப்பார். பல்லுவரையனுக்கெல்லாம் கவிதை வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யன் கேட்டு அதை மறுத்து ஒரு கவிதையை தைகந்தசாமி எழுதியிருப்பார். அப்போ ஒரு கவிஞர் என்பவர் அவருக்கு வந்து ஒரு பெரிய இலக்கியவாதியாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிய மனோபாவம் இருக்கு இல்லையா, அதை கேள்வி கேட்பது என்பது மிக முக்கியம். அதை புறக்கணித்து விட்டு அவர் வெறுமனே ஒரு இலக்கிய ஆளுமையாக கொண்டாடி கொண்டிருப்பது என்பது சாதியத்தை வந்து அங்கீகரிப்பது என்பது தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து என்னென்னா, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நம்மால் அவர் வந்து ஒரு நல்ல கவிஞர், அவரை பற்றி வந்து விமர்சிக்கக்கூடாதுங்கிற அந்த தடைகளெல்லாம் உடைத்து அதற்கு எதிரான, அதான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரி, அது இலக்கியம் என்பது ஒரே மாதிரியான இலக்கியம் கிடையாது. உன்னுடைய இலக்கியம் என்னுடைய இலக்கியம் வந்து எங்கு வேறுபடுகிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை என்பது. அதே மாதிரி வந்து மதிவனுடைய கவிதைகளில் வந்து நான் ரொம்ப பல இடங்கள் அதை வந்து பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்னன்னா வந்து, தேன் தடவிய உன் விசாரிப்புகளில் திரட்டிய தகவல்களில் இருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ளவை இயலாது குழம்பி ஒரு ராஜ ரகசியத்தை கேட்கும் பாவனையில் பம்மி குலைந்து நேரடியாகவே கேட்பாய் என் சாதியை. இருந்த இடத்தில் நான் மறைந்து நாய் போன்ற கல்லொன்று இருக்கும். ஒருத்தருடைய சாதி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நேரடியாக கேட்காம வேறு வார்த்தைகளில் கேட்டு, அதுக்கு ஒரு ராஜ ரகசியத்தை போல் கேட்டு, நீங்கள் எந்த ஊர், என்ன சாமி கும்பிடுவீங்க, எந்த தெருவில் இருக்கீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, அவருக்கு சொந்தக்காரா நீங்கள், இப்படியெல்லாம் கேட்டு கடைசியில் இதுதான் இந்த ஜாதி என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு இப்போ நான் இருந்த இடத்தில் மறைந்து வந்து அங்கே வந்து நாய் போன்ற கல்லொன்று இருக்கும். இப்போ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் அப்படிங்கிற இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஆன்மீக தளத்தில் ஒரு தத்துவ விசாரணை. நான் என்பது யார், நான் என்பது ஆன்மாவா இல்லை உடலா, இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா, இப்படியெல்லாம் ஒரு தத்துவ விசாரணை ஆன்மீக தளத்தில் நடக்கும். ஆனால் நான் யார் என்பது ஒரு சாதிய சமூகத்தில் ஒரு அரசியல் விசாரணை, அது தத்துவ விசாரணை இல்லை. இப்போ நான் யார் என்பது என்ன? இப்போ மதிவண்ணன் என்பவர் யார்? மதிவண்ணன் என்பவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், அவர் ஒடுக்கப்பட்ட இயக்கத்தினுடைய ஒரு தலைவர். மதிவண்ணன் என்பவர் ஒரு கல்வெட்டுகளை ஆராய்ந்து ஒரு வரலாற்று சித்திரத்தை வழங்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் வந்து வெள்ளைக்குதிரை என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தவர். இப்படியெல்லாம் வந்து மதிவண்ணனுக்கு பல்வேறு விதமான அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை தாண்டி மதிவண்ணன் என்றால் யாருன்னா, மதிவண்ணன் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்று முடித்து அவரை வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 மோசமான மனநிலையும் கேவலமான மனநிலையிலையும் மிக கேவலமான மிக மோசமான ஒரு மனநிலை என்பது அதுதான். ஒருவர் என்னவாக அறியப்படுகிறார், அவர் செய்யக்கூடிய செயல்களின் வழியாக, அவருடைய திறமையின் வழியாக அறியப்படாமல் அவர் என்னவாக பிறந்தார் என்பதை வைத்து அவரை அறியப்படுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு வன்முறை. அதில் வந்து நீங்கள் வந்து நேரடியான வன்முறையே கிடையாது, கழுத்தற்களை பிணம் மிதக்கலை எதுவுமே நடக்காவிட்டாலும் இதை விட ஒரு மிக மோசமான ஒரு வன்முறை இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இந்த சாதி பெயரை கேட்டு அவர்களுடைய சாதியின் அடிப்படையில் ஒருவரை தீர்மானிப்பது என்பதை பற்றி அந்த முதல் தொகுப்பு நெருதி தொகுப்பில் எழுதிய அந்த கவிதை அதுதான் வந்து இந்த தொடர் முழுக்கவே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நான் முதலே சொன்னது மாதிரி வந்து நெறிந்து தொகுப்பில் இருந்து அவருடைய நாள்மலர் காசு பொறுப்பு வரைக்கும் இந்த கவிதைக்கான தொனி என்பது மாறிக்கொண்டே வருகிறது. அந்த கவிதைக்கான அடிப்படை என்பது அதனுடைய பேசுபொருள் என்பது ஒன்றாக இருந்தாலுமே கூட அதனுடைய தொனி என்பது மாறிக்கொண்டே வருகிறது. ரெண்டு மிக முக்கியமான விஷயம் நான் மதிவண்ணன்ட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அவர் தொடர்ச்சியாக கவிதையில் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் வந்து செயல்பாட்டாளராக இருக்கிறார், சக்கிலியர் வரலாறு மாதிரியான மிக முக்கியமான புத்தகத்தை எழுதுகிறார், மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார், இயக்கம் நடத்துகிறார். இதெல்லாம் இருந்தாலும் கூட கவிதையை விட்டு விடாமல் தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வெறும் கவிதை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்க பல பேர் கூட கவிதைகளை தொடர்ச்சியாக எழுதுவது கிடையாது. ஆனால் இவ்வளவு வேலைகள் பார்த்து கொண்டு அவர் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, கவிதைகள் என்பது ஒரு தளத்தில் அவர் நிற்கலை, அது வந்து வேறு தளங்களுக்கு அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய மொழி என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. இவருடைய முதல் தொகுப்பில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இவ்வளோ வழியில் எழுதிட்டு வர்றப்ப இதில் இந்த திணை இல்லை அந்த திணை இல்லை என்று சடைத்துக் கொள்கிறாங்கிற மாதிரியான ஒரு வரி வரும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் இது மதிவனுடைய கவிதைகளில் தமிழ் இலக்கியம் குறித்து அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு புராண மரபு பற்றி அல்லது ஒரு பார்ப்பனிய மரபு பற்றி அதை முழுமையாக படித்து உள்வாங்கி கொண்டு அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கவிதைகள் இருக்கிறது. இதில் திணை வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே இடமில்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி திணை என்பது மாறிவிட்டது. இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையை நீங்கள் எந்த திணையில் கொண்டு போய் வைப்பீங்க? சென்னை என்பது நீங்கள் வந்து இது வயலும் வயல் சார்ந்த இடமும் கிடையாது, காடும் காடு சார்ந்த நெய்தல் தனியுமே ஒரு பகுதி தானா? ஒரு பகுதி தான். இப்போ வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்னை மாதிரியே சென்னையில் வந்து பலகாலமாக வசிக்கக்கூடியவர்களை எந்த திணையில் பொருத்துவது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ திணை மயக்கம் என்பது இருக்கும். அப்போ திணை என்பது என்னன்னா,
நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் வந்து ஒரு பாடுபொருளை உருவாக்குவது என்பதுதான் அடிப்படையில் திணையாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப மதிவதனுடைய கவிதைகள் என்பது ஒரு புதிய வகை திணையை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறது. பிரம்மராக்கி கிளவியாக இருக்கட்டும், முத்துப்பட்டனாக இருக்கட்டும், பீவாளியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பழைய திணைகளில் இல்லை. அப்படிங்கிறப்ப இது ஒரு புதிய வகை திணையை முன்வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்கே தமிழில் இருக்கக்கூடிய செவ்வியல் இலக்கியத்தையும் உள்வாங்கி கொண்டு அதை ஒடுக்கப்பட்டோருடைய பார்வையிலிருந்து முன்வைப்பது என்பது இந்த கவிதையுடைய மிக மிக முக்கியமான ஒரு படம். அது வெறுமனே நேரடி அரசியல் கவிதைகளாக அல்லது நேரடி அரசியல் வாக்குமூலங்களாக மட்டுமே இல்லாமல் அது ஒரு மாற்று அழகியலை முன்வைக்கக்கூடிய ஒரு செவ்வியலை முன்வைக்கக்கூடிய, செவ்வியல் என்றாலே அது வந்து மாற்று, அதாவது ஒடுக்கப்பட்டோருடைய கவிதைகள் எதுவுமே செவ்வியல் கிடையாதுங்கிற ஒரு மோசமான ஒரு ஒரு மனநிலையில் வந்து உடைக்கக்கூடிய வகையில் இதுவும் ஒரு கிளாசிக் என்று நிறுவக்கூடிய வகையிலே தான் இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வந்து நீலகண்டன் முதல்ல சொன்னதையுடைய அதே வார்த்தையில் நான் கடைசியில் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய மதிவண்ணனுக்கு போதுமான அளவுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் தலித் இலக்கியம், தலித் கவிஞர்கள் என்கிற பட்டியலிலே கூட மதிவண்ணனுக்கு போதுமான அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. ஆனால் இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன என்றாலுமே கூட ஒரு கவிதை என்பது வந்து காலத்தை தாண்டி வாழக்கூடியது என்று காலங்காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வந்து மதிவண்ணனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இந்த முதல் அந்த நெறிந்தில் இருக்கக்கூடிய இதுதான். இது மாறும் மாறாது அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இந்த சங்கிலியை வந்து நான் வந்து கடித்து கொண்டே இருப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வந்து மதிவண்ணன் வந்து இந்த ஒரு மாற்று கவிதைக்கு, ஒரு மாற்று அழகியலுக்கு, மாற்று அரசியலுக்கான ஆயுதங்களை தொடர்ச்சியாக தயாரித்து கொண்டு கொண்டே இருக்கிறார். மதிவண்ணன் வந்து புறக்கணிப்பது என்பது நீங்கள் வந்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய, ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு பெரும்பகுதி வரலாற்றை புறக்கணிப்பது தான். அது நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பதான் நம்முடைய கடமை. அந்த கடமையை தொடர்ச்சியாக நீலகண்டன் செய்து கொண்டிருக்கிறார், நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து பல தளங்களுக்கு கொண்டு போவது என்பது மிக முக்கியம். ஏன்னா இது மதிவண்ணனுக்காக செய்யக்கூடியது ஒன்று அல்ல, இது வந்து இலக்கியத்திற்காக, அதிலும் குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்டோர் ஒரு மாற்று இலக்கியத்துக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதை தொடர்ச்சியாக செய்வோம். நன்றி. சுகுணாதிபா அவருக்கு நன்றி. ஒரு கமிட்மெண்ட்டோடு அவருடைய உரை முடிஞ்சுது. அந்த தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சூழலில். என்னென்னா மதிவண்ணன் பற்றி சொன்னார் இல்லையா, அவர் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கார், ஒரு கல்வெட்டியல் ஆய்வாளராக இருக்கார். அவர் வந்து கீதா சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள் பற்றியோ பக்தி இலக்கியங்கள் பற்றியோ வாசிப்பு மதிவண்ணன்கிட்ட இருக்குது. அவர் எழுதின கட்டுரைகளை தாண்டி நிறைய விஷயங்களை அவர் மணிக்கணக்காக நானும் அவரும் நிறைய பேசுவார். நான் வரலாற்று துறைக்குள்ளே முறையெல்லாம் போன ஆள் கிடையாது. இந்த மாதிரியான இடதுசாரி தளங்களில் இருந்து வந்த ஆட்களோடவோ இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட இயக்க வரலாற்றை விளக்குறவங்களோடவான உரையாடலுக்குள்ளேருந்து தான் பார்ப்பனியம், சாதியம், கலப்பிரர் காலம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இந்த பக்தி இலக்கியத்தை கொண்டாடாதவங்களே இல்லை. ஆனால் அந்த பக்தி இலக்கியம் பற்றிய வாசிப்பில் இருந்துக்குன்னு அவர் வந்து செஞ்ச எதிர்வினைகளை, படைப்பாக்க தன்மையில் செஞ்ச விஷயங்களெல்லாம் கீதா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஆள் வந்து எந்த சமூகத்தில் இருந்து வந்திருக்காரு, எந்த சமூகத்தோட பிரச்சனைகளை பேசுகிறாரு ஆழமாக, ஏன் பேச நேர்ந்ததுன்றது எல்லாத்தையும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இப்போவும் மதிவண்ணன் சுகுணாதிபாகர் சொன்ன அந்த கமிட்மெண்ட் இடத்துக்குள்ளே வந்து நான் திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, தலித் இலக்கியத்துக்குள்ளே அவர் அருந்ததியர்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக பேச ஆரம்பித்த உடனே தலித் இலக்கியம் அவரை கைவிட்டுடுச்சு, பேசலை. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த தொகுப்புகளை வாங்கி முதல்ல நமக்கிடையிலான தொலைவெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 காப்பி கவிதை தொகுப்பு போடுறேன்னும் போது சக நண்பர்கள்லேருந்து வெவ்வேறு பதிப்பாளர்கள்லேருந்து அப்படி பயமுறுத்துனாங்க. 1000 புத்தகம் போடுவீங்களா, கவிதை புத்தகம், அதெல்லாம் விற்கவே விற்காதுங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய அளவில் விற்றுது. பொட்டன்ஷியலை யாராலையும் வந்து ஒலிச்சோ ஏதோ வைக்க முடியாது. அந்த ஸ்டப் இருக்குது இல்லைங்களா, உள் அடக்கம் இருக்குது இல்லைங்களா, சமரசம் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. ஒருத்தருக்கு கோபம் தேவைப்படும், ஒருத்தருக்கு மொழி தேவைப்படும், ஒருத்தருக்கு வந்து ஒரு கவிதைக்குள்ளே, நல்ல கவிதைக்குள்ளே அது ஒரு தவிர்க்கவே முடியாது, அது ஒரு இயக்கம் ஆகிடும். அப்படி இருந்த தொகுப்பு அது. அதனால் என் நம்பிக்கையிலே கூட்டங்களில் போட்டு வித்துற முடியுன்ற நம்பிக்கையிலே போட்டேன். அது போட்டது 3 வருஷம் 3 எடிஷன் ஆச்சு. அது பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டங்களில் வச்சு நீக்கப்பட்ட போதும்
பரவலான எதிர்ப்பு கிடையாது, அதுக்கமான சைலன்ஸ் வந்து அவர் பறையர் கிடையாது. நான் சாதி அரசியல்லாம் பேசுறதில்ல, இன்னை வரைக்கும் தலித் அரசியலை ஆழமாக தூளமாக நம்புகிறேன். கீதா சொல்லும் போதும் அவர் சொன்னாங்க, அந்த அம்பேத்கர் பற்றி ஆய்வு நூல் ஏன் ஒரு மதிப்பு வாய்ந்த உரையாடல் பண்ணல, நடக்கலை. மார்க்சிய பிரதிகளை அதற்காக வாசித்து ரங்கநாயக அம்மாவுக்கும் இங்கே ஒரு பார்ப்பன குரங்கு மொழிபெயர்த்து அந்த இதுக்கும் மறுப்பு சொல்கிறதுக்காக மார்க்சியத்தோட மூல நல்ல பிரதிகளை வாசித்து மார்க்ஸ்லேருந்தே தான் ஒரு அம்பேத்கரை நிராகரிக்கிற ரங்கநாயகி அம்மாவுக்கு பிரமாதமான பதில் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப சலிச்சு போய் ஒரு கட்டத்தில் புனித பாண்டியன் கிட்ட சொன்ன வார்த்தை தான், ஒரு பறையரால் எழுதப்பட்டிருந்தால் அது 5 பிரதிகள் 6 பிரதிகள் வெளியிடப்பட்டிருக்கும். பறையர்கள் அம்பேத்கரை விட்டு போய்க்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி தலித் அரசியல் இல்லை. சில விஷயங்கள் நான் ஆழமாக பேசி தான் ஆகணும். ஏன் இங்கே இதெல்லாம் நடக்குது? மதிவண்ணன் வந்து ஏன் எந்த காலகட்டத்திலையும் ஒரு காத்திரமான பார்ப்பனிய சாதியத்தை மூர்க்கமாக எதிர்க்கிற, அதை தூக்கி எறிய விரும்புகிற ஒரு ஆளுக்கு ஏன் ஒரு முழுமையான வரவேற்பு கிடைக்க மாட்டேன்ற எண்ணத்துலேருந்தே பேசுகிறேன் நான். அவருடைய கல்வெட்டு ஆய்வுகள் தொடங்கி ஒரு வேலையை செய்யும்போது ஒவ்வொருயாக இன்னொரு வேலையும் செய்கிறாரு. சக்கலியர் வரலாறுக்காக கல்வெட்டு ஓலைச்சுவடிகளுக்கு போன இடத்துலேருந்து தான் ஆலய நிர்வாகமும் பார்ப்பனர்களும் ஒரு நூல் எழுதுகிறாரு. பார்ப்பனர்கள் வந்து கோயிலில் எப்படியெல்லாம் தேடியிருக்காங்கன்னு கல்வெட்டு ரெஃபரன்ஸாக மட்டும்தாங்குது. பசுவின் புனிதம் மறுக்கும் ஆதாரங்கள்னு ஒரு டிஎன்ஜா எழுதும்போது ஒரு ரெஃபரன்ஸ் தான் அது. புக்கு எப்படி கொண்டாடப்பட்டது? பார்ப்பன எதிர்ப்பு சமூகமான நம்ம சமூகத்தில் ஏன் கொண்டாடப்படலை? தலித்தியத்துக்குள்ளே ஏன் அது வந்து ரிசப்ஷன் இல்லை? இப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது திரும்ப ஒரு பிரச்சார தன்மையிலையும் ஒரு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய கேள்விகளையும் முன்வைக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் பேச. கருப்பிரதிகள் வந்து ஒரு என்னை வரைக்கும் ஒரு தூய்மையான அழகியலோட ஒரு காலத்துக்கான ப்ரொடக்ஷனை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தவிர அதோட அரசியல் எப்பவுமே பெரியார் மரபு அம்பேத்கர் மரபுக்குள்ளே தான் தன்னை பொருத்திக்கும், ப்ரொடெக்ஷனுக்காகலாம் கிடையாது. அந்த இடத்துல இருந்து தான் சக நண்பனாக என்னால் செய்ய முடியாதது அவர் நிறைய செய்கிறாருன்ற இடத்துலேருந்து தான் இந்த விஷயங்களை கேள்வி கேட்டுக்கினே இருக்கேன், பதில் சொல்லிங்க. நடுவில் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. அருந்ததியர்கள் குறித்து பொது வெளியில் சீமான் மாதிரியான ஆட்கள் அவ்வளோ அவதூறுகளை பேசினாங்க. சக தலித்துகள்கிட்டேருந்து என்ன குரல் வந்தது? இந்த தமிழ் சமூகத்துக்கிட்டேருந்து தான் பரவலாக என்ன எதிர்ப்பு வந்தது? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அருந்ததியர்கள் வந்தேரிகள்னு சொல்லும்போது அதை உடனடியாக மறுக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை ஏப்பச்சாப்பையான சில மெட்டீரியல்கள் வந்திருந்தது. அருந்ததிகள் தரப்பில் வந்தது வந்து அருந்ததிகள் அல்லாதவங்களால் எழுதப்பட்டிருந்தது. அதெல்லாம் நான் இந்த காலத்துக்கு அவங்க உரிய எதிர்வினையாக நான் பார்த்துக்கிறேன். அதை வந்து ஒரேடியாக நான் நிராகரிக்கலாம் இல்லை. ஆனால் சக்கலியர் வரலாறு வந்து ஏறக்குறைய 4-5 ஆண்டுகள் வரப்போகுது. அந்த நூலை வரலாற்றுக்குள்ள இடதுசாரிகள் தான் இருக்காங்க. வரலாற்று துறையில் இடதுசாரிகள் தான் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் எம்எல்கள் நிறைய பேர் இருக்காங்க. வரலாற்றை வாத பிரதிவாரங்களாக நடத்தி ஓயாமல் புதுசான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வச்சுக்கினே இருக்காங்க. ஆனால் அந்த சக்கலியர் வரலாறுக்கு என்ன அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? சரி, இப்போ பொது சமூகம் இருக்கு இல்லைங்களா, அரசியல் சமூகம், அந்த சமூகங்கள் சீமானுக்கு எதிராக மறுத்து பேசுறதுக்கு இந்த நூலை எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சது? ஒரு மனிதன் உழைச்சிக்கினே இருப்பானா? அது விவாதிக்கப்படாமல் உழைச்சிக்கினே இருப்பானா? எந்த கேள்விகள்லேருந்து தான் நான் இந்த விஷயங்களை கேட்குறேன். இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் சாதியால் வதப்படுற விஷயத்த ஆழமாக பேசியிருக்காரு, எதிர்வினையாற்றிருக்காரு, படைப்பாக்கமாக தந்திருக்காரு. அதுபோக மொழிபெயர்ப்புகளை கொண்டுன்னு வந்து சேர்த்துருக்காரு. எல்லா விஷயங்களையும் சேர்ந்த இப்போது ஒரு தலித் அரசியலில் தான் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு வச்சுங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் படைப்பு இதை பற்றி பேசுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது. கலை இலக்கிய பெருமன்றம் அவர் அங்கேருந்து தான் வந்தார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்குது. இப்போ அண்மையில் தஞ்சையில் நடந்த ஒரு தாமியசா நிகழ்ச்சியில் ஊரில் இருக்கிற எல்லா கவிஞர்களுடைய கவிதைகளையும் எழுதி ஒட்டியிருக்காங்க. நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறீங்க, சாதி தீண்டாமையை எதிர்க்கிறீங்க, சாதி எதிர்க்கல தீண்டாமையை எதிர்க்கிறீங்க. என்ன இங்கே அதில் ஒரு கவிதை இல்லையா மதிவண்ணன் எழுத? என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1000 கவிதைகள், இதில் இருக்கிற கவிதைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு விளக்கத்தோடு நான் எழுதி வைப்பேன். ஒரு படம் கூட போடுவேன் நான், இல்லையா? இதெல்லாம் என்ன இது? அதுதான் சாதியாக புறக்கணிக்குது.
சக தலித்தியம்ன்றது தான் சாதியாக புறக்கணிக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த 2 இடதுசாரிகளுக்கு என்ன வந்தது? அப்போ என்ன பேசுகிறீங்க? என்ன முற்போக்கு? இந்த கோபங்கள் தான் நமக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் திமுக மேலே ஒரு சலிப்பு 89களில் திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்த உடனே ஏதாச்சும் ஒரு இடதுசாரி அமைப்புக்கு தான் போயிடணும்னு நினச்சேன். அப்போ கவிதையும் இலக்கியமும் எழுதிக்கினதுனால தாமியசாக்குள்ளே தான் போகணும்னு நினச்சேன். அப்போ ஒரு விழாவுக்கு போகிறேன். அந்த விழாவில் முப்பாத்தம்மன் கோயில்கிட்ட ஒரு விழாவில் உள்ளே நுழையிறேன். எனக்கும் தமிழ்தான் மூச்சு, அதை பிறர் மேல் விட மாட்டேன்னு ஞானக்கூத்தன் கவிதையை எழுதி வச்சுருக்காங்க. எந்த மரபை கொண்டாடுறீங்க நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே எந்த மரபை கொண்டாடுறீங்க? எவனை எடுத்துன்னு முன்னாடி வைக்கிறீங்க? அவனை விமர்சனம் பண்ணி ஒரு அருமையான கவிதை இருக்கு. நான் அவனன்ற கோபத்தில் சொல்கிறேன். ஞானக்கூத்தனுடைய மற்ற கவிதைகள் மேலே ஈர்ப்பு மரியாதையெல்லாம் உண்டு. என்ன அரசியலை முன் வைக்கிறார் அவர்? இன்றைக்கி தமிழரசு கட்சியிலேருந்துலாம் வந்தேன்னு சொல்லுவாங்க அவர். அந்த கவிதையை தாமியசையான் தூக்கி பிடிக்குது. நான் உண்மையிலே சொன்னேன், அமுதா அண்ணனும் நானும் தான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நான் திரும்பி அந்த கவிதை சாட்டு மேலே குசு விட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். இனிமேல் தாமியசா பக்கமே போகக்கூடாது. அதே ஒரு வகையான எதிர்வினையை மதிவண்ணன் ஒரு கவிதை எழுதிட்டு ஞானக்கூத்தனுக்கு பண்ணியிருப்பான். ஒரு எதிர்வினைகளோட குவி மையம் எல்லாம் சுகுணாதேவர் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரியான இடங்களை கொடுக்கறதே இல்லைன்ற விஷயங்கள் நீங்கள் இனிமேல் ஜக்கலியர் வரலாற இந்த மாதிரி அருந்ததியர்கள் தொடர்பாக நிறைய சமூக வலைதளங்களில் பறையர்கள் எடுப்புலேயே இப்படி தான் எதிர்கொள்கிறாங்க. வந்தேரி, சக்கிலி தாயவலி, அருந்ததி அந்த ஊர்க்காரனாச்சு, அதிகமான அந்த அருந்ததிய தலைவர்கள் பற்றி பேசுகிற எல்லா வார்த்தை இவங்கெல்லாம் எந்த இயக்கங்களில் நின்று போராடினாங்க? இந்த அருந்ததிகள் காலந்தோறும் எந்த இயக்கங்களில் நின்று போராடினாங்க? இந்த சமூக மாற்றங்கள் கொண்டு வந்த எல்லா இயக்கங்கள்லையும் அவங்க அடிப்படை வேலைக்காரர்களாக இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க. அதுக்கு திரும்பி இதுக்கு செய்ய வேணாமா? நம்ம இந்த கமிட்மெண்ட்டு இல்லாமே இந்த தமிழ் சமூகம் நீண்ட காலமாக போய்க்கின்னுக்குது. ஒரு 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 தமிழ் தேசிய மயக்கம் இருக்குல்ல, அது தனித்தமிழ்நாடுன்னு பெரியார் சொன்ன இடங்குதில்ல, அது வேற. இப்போ கொண்டு நிப்பாட்டி வச்சுருக்க தமிழ் தேசிய மயக்கம்தான். இந்த மொழி அடிப்படையை மட்டுமே வச்சுக்குவேன். இந்த மொழியில் இவனாச்சும் வந்தேரி நீ சொல்கிறதுக்கு மெட்டீரியல் இருக்கா? ஏதேதோ கதையை சொல்கிற, எப்போவோ கூட்டுக்குன்னு வந்த கதையை சொல்கிற. இந்த கதைகள் எல்லாமே நம்ம முன்னாடி இந்துத்துவத்திற்கு எவ்வளோ மறுப்பு சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில், எவ்வளோ மறுப்பு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த உள் பாசிசத்துக்கு ஏன் நம்ம பதில் சொல்லவே மாட்டோன்றோம்? ஒவ்வொருத்தரும் எழுந்து சண்டை போடுறதுன்றது எப்போ நடக்கும்? என்ன ஆளும் வர்க்கமாக இருக்காங்களா அருந்ததியர்களோ சக்கிலியர்களோ? இந்திய தமிழ்நாட்டில் ஆளும் வர்க்கமாக இருக்காங்களா? எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கல்வி இருக்குது? இப்போ 3% உள்ஒதுக்கீட்டில் வேலைக்கு போயிருக்காங்க. 10 வருஷம் ஆகலை நடைமுறைப்படுத்தப்பட்டு. அதுக்குள்ளே எவ்வளோ வழக்குகள் நமக்கு தெரியும். நாம் எல்லாம் நேசித்த தலித்தியத்துக்கு முன்மாதிரியாக வந்த ஒரு தலைவர் கூசாமல் போனார். யார் பொது சமூகத்திலேருந்து கேள்வி கேட்டாங்க? கலைஞர் என்ற ஒரு மனிதர் இல்லாததோட அவதி அப்போ தான் தெரிஞ்சுது. கலைஞர் இருந்தால் திருமாவளவன் போயிருப்பாரா உச்சநீதிமன்றத்துக்கு? இந்த கேள்விகளை யார் கேட்கறது? அந்த தீர்ப்பை ஒட்டி விமர்சனம் பண்ணாங்கன்ட்டு அல்லூர் கோட்டத்தில் அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ண கொளத்தூர் மணியும் சுபவீர பாண்டியனையும் எவ்வளவு கொச்சையாக பேசினார் திருமாவளவன். யார் கேட்டாங்க? என்ன வஞ்சம் அது? இப்போ இந்த வஞ்சங்கள் எல்லாம் நம்ம அதே தன்மையில் வஞ்சகமாகவோ எதிர்வினையோ ஆற்ற வேண்டியதில்லை. அருந்ததியர்கள் பற்றிய சக்கிலியர்கள் பற்றிய எதிர்வினைகளை மொழிவாதத்தின் பேரால் இனவாதத்தின் பேரில் பேசினா அங்கே நீங்கள் தலையிட்டு பதில் சொல்வதற்கான கமிட்மெண்ட்டை இந்த கூட்டம் செஞ்சுக்கணுன்ட்டு எதிர்பார்ப்பில் தான் நான் பேசுகிறேன். ஒரு ஆக்டிவிஸ்ட்டு நான் இப்படி தான் பேச முடியும். அடுத்ததாக தோழர்